இல்ல பிரதர், இப்போ செகண்ட் கம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் பேசிட்டு இருக்காங்க. ஜீசஸ் வர போறாரு, மீண்டும் வருவாருன்னு. பட் இப்போ உங்களுடைய போதனையை நாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு, நன்மையான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, அதுக்குள்ள அந்த பிளஸிங்குள்ள நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அந்த ரெல்லம்குள்ள நம்ம டிராவல் ஆகும்போது இந்த இஷ்யூஸ் நமக்கு திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்துனீங்க. ஆனாலும் இப்ப இந்த செகண்ட் கம்மிங் வர்றாங்க 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 சொல்றதுனால, இப்போ என்னுடைய ஃபேமிலியில இப்ப நான் வந்து விசுவாசத்தோட இருக்கேன். நீங்க சொல்றது மட்டும்தான் நான் கான்சென்ட் பண்ண, வேற எதுவுமே இல்லை. பட் இப்ப எங்க வீட்டுல சரி, எங்க ரிலேட்டிவ்ஸ்லும் சரி, இந்த விஷயத்த அதிகமா ஃபோர்ஸ் பண்ணி பசங்களை எல்லாம் பயமுறுத்துறாங்களே, இதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பிரதர்? ஐ எம் சோ சாரி டு ஆஸ்கிங் யூ திஸ். சரியான கேள்வி. ஓகே ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல பிரதர். சரி, ஏன்னா நான் இப்ப செகண்ட் கம்மிங் பத்தி டீச்சிங் திருப்பியும் என்னால இப்போ பண்ண முடியாது. ஆனா ஓகே, இந்த கேள்வி இப்ப சுத்தி சுத்தி பயமுறுத்துறாங்களே, ஆயத்தமாயிரு ஆயத்தமாயிரு, வந்துட போறாரியா. நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ இப்ப நீ எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருமே ஒரு பேரண்ட், நிறைய மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் தானே கேக்குறீங்க. பிள்ளைங்க இருக்குல்ல, பேரண்ட்ஸ். சரி, இப்ப நீங்க உங்க பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க, உங்க குடும்பம் வீட்டுல இருக்கு, நீங்க ஒரு ஆன்சர் பண்றேன், அதுக்கப்புறம் கேளுங்க. இப்ப நீங்க வந்து ஊருக்கு போயிடுறீங்க, ஓகேங்களா? நீங்க வந்து ஊருக்கு போயிடுறீங்க, ஒரு அப்பா ஊருக்கு போயிடுறீங்க. இல்ல இப்படி வச்சுக்கோமே, நீங்க இருக்கிறீங்க, உங்க அப்பா, எல்லாரும் எல்லாரும் அப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, அம்மா பிள்ளைங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்க அப்பா ஊருக்கு போயிருக்கிறார், வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்கிறாரு, ஓகேங்களா? சோ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2-3 months ஆச்சு. நீங்க என்ன பண்றீங்க? அப்பா நீங்க எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்கன்னு கேக்குறீங்க போன்ல. நான் வந்துருவேன்மா, நான் வருவேன், சீக்கிரமா உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ஆசை. சரி, அப்பா வந்து எப்போ வருவா, எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, அப்பா வரல. ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சுங்க. திடீர்னு நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். நைட்டு 2 மணி நல்லா தூங்குறீங்க, உங்க கதவை தட்டுற சத்தம் கேக்குது, இல்ல உங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இப்போ நல்லா பாருங்க, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு தெரியாது, அதுவும் ராத்திரி நடு சாமம். இப்ப நீங்க போய் கதவை திறந்தா யார் நிக்கிறா? உங்க அப்பா நிக்கிறாங்க. உங்க அப்பாவை பார்த்து நீங்க பயந்து பாத்ரூம்குள்ள ஓடுவீங்களா, அப்பாவை கட்டி பிடிச்சு அப்பா வாங்கன்னு சொல்லுவீங்களா? வாங்கன்னு சொல்லுவீங்களா, கம்முன்னு சொல்லுவீங்களா, அல்ல கோன்னு நீங்க ஓடிடுவீங்களா? எனக்கு அதை மட்டும் போடுங்க. யாரெல்லாம் எங்க அப்பா நடுராத்திரியில எந்த நேரத்துல சொல்லாம கொல்லாம எங்க அப்பா வந்தாலும் எங்க அப்பா அப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டு, அது உங்களுக்கு ஜாலியா இருக்குமா பயமா இருக்குமா? இப்ப அது அடுத்த கேள்வி. வந்து வாங்கன்னு கூப்பிடுவீங்க, ஓகே. ஆனா பயப்படுவீங்களா? ஐயோ நைட்டு வந்திருக்காரு, இது அப்பாவே இல்ல, பயப்படுவீங்களா? இல்ல ஜாலியா ஐ டாடி எங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆஹ் ஏங்க, ஓகேயா? சரி, இதுல எந்த சந்தேகம் இல்லையே, பயம் கிடையாது. யாரு? நம்ம அப்பா தானே. அவர் என்ன பண்ணுவாரு, குத்தவா போறாரு? இல்ல ஓய் கம்பு எடுத்துட்டு வந்துருக்கேன் அடி பின்னிருவேன் அது சொல்லவா போறாரு? இல்ல நம்ம அப்பா நல்ல அப்பா தானே, அவர் நல்லவருங்க, டோன்ட் வரி. அவரை எப்படி வேணாலும் யார் வேணாலும் நினைச்சுக்கிடட்டும். இப்போ உலகத்துல இருக்க நம்மளே, நம்ம அப்பாங்க இல்ல நாமளே நடுராத்திரி போய் நின்னாலும் நம்ம வீடு சந்தோஷம் தான் படுது இல்லையா? சரி, இப்ப இயேசு வர்றாருன்னே வச்சுக்கோ. வருவாரு, இயேசு எல்லாம் பார்க்க தான் போறோம், அது வேற, விட்டுருங்க. ஓகே, அந்த கான்செப்ட் வேற. அவங்க சரி, அவங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே, நீ சுத்தி சுத்தி சொல்றாங்கல்ல, டேய் எந்த நேரத்திலையும் இயேசு வருவார், வரட்டும்ங்கிறேன் நான். ஐயா வர சொல்லுங்கிறேன். ஏன்னா எங்க அப்பா அவர், எனக்கு பயம் இல்லைங்கிறேன். எங்க அதே மாதிரி நீங்க யாரும் பயப்படாதீங்க, அப்படி அவர் எப்போ வேணாலும் வரட்டு. ஆனா என்னன்னா, இப்ப நான் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலிஸ்லயே நம்ம குடும்பங்கள சிலர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதா? நம்ம குடும்பங்கள்ல எல்லாரும் இந்த பயத்துல இருந்து, பயம் அன்பு என்ன பண்ணும், பயத்தை புறமே தள்ளும். புரிஞ்சுக்கோங்க, அன்பு இருக்க இடத்துல எதுக்குங்க பயம்? நான் என்ன சொல்றேன், அவர் நடுராத்திரி வரட்டும், நாளைக்கு வரட்டும், எந்த நைட்டு வந்தாலும் எங்க அப்பா என்ன கைவிட மாட்டார். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு? அதனால தைரியமா இருங்க.
சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. எப்போ என்கிட்ட ஒரு பையன் அப்படிதான் கேட்டான், பிரதர் இயேசு திடீர்னு வந்துட்டா என்ன பிரதர் பண்ண? என்ன பண்ண? ஜாலியா இரு. இங்க என்னன்னா எல்லாரும் சுயநீதி மேல பயப்படுறாங்க. ஐயோ நம்ம நல்லவன் இல்லையே, நம்ம பரிசுத்தம் இல்லையே, நம்ம கெட்டது பண்றோமே, நம்ம எண்ணெல்லாம் இயேசு வந்தா கைவிட்டுருவார். ஏன்னா இவங்க கேட்கிற அது சுவிசேஷம் கிடையாது, கெட்ட செய்தி. இன்னைக்கு சுத்தி சுத்தி அதனாலதான் எனக்கு என்னன்னா, என் ஆண்டவர் நல்லவர், அவரை குறித்த நல்ல விஷயங்களை பிரசங்கம் பண்ற ஊழியர்கள் தேவை. அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பணுங்கிறது என்னுடைய ஹார்ட். நீ சுத்தி சுத்தி எல்லாம் இது பரவி இருக்குது. ஒரு மதம், கிறிஸ்தவ மதம், தேவனை தப்பா பிரசங்கம் பண்ணுகிற கூட்டம் எல்லா இடமும் பரவிட்டு இருக்கு. என் ஆண்டவர் நல்லவர், எங்க அப்பா நல்லவர். ஏங்க இது நல்லவர்னு புரிஞ்சுக்க ஏன் முடியலன்னு தெரியல. ஏன்னு தெரியல. ஏங்க நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுத்துருவோமா? உங்களை கொஞ்சம் யோசிங்க. ஊரே உங்க பையனை வந்து தப்புன்னு சொல்லுது, நீங்க விட்டுருவீங்களா? எப்படிங்க விடுவோம்? உலகமே அவன் கெட்டவன், அயோக்கியன், மோசமானவன் நம்ம பிள்ளைய சொன்னாலும் நம்ம பிள்ளைய நம்ம விட்டு கொடுப்போமா? தெரியாம தான் கேட்கிறேன். உண்மையான ஒரு அன்பான ஒரு அப்பா, ஒரு அம்மா, நீங்க உங்க பிள்ளைங்களை ரோட்ல போயிரு, நீ எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்றான்னா அவன் முரடன் அர்த்தம், அன்பு இல்லாதவன் அர்த்தம். அன்பா இருக்கிற எந்த தாய் தகப்பனும் தம் பிள்ளைங்களை, இன்னும் சொல்ல போனா நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட மறைப்போமா மறைக்க மாட்டோமாங்க? உங்க பையனோ பொண்ணோங்க ஏதோ ஒரு விஷயம் தவறா போறாங்க, தவறா இருக்காங்க, நீ ஊர் ஃபுல்லா சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? மூடி மறைப்பீங்கல்ல. மறைப்போமா இல்லையா? சொல்லுங்க. எஸ்னா எஸ்ன்னு போடுங்க. ஏன்? ஏன்னா என் பிள்ளைய பத்தி ஒரு தப்பானது, அவன் தப்பே பண்ணட்டும், ஆனா மத்தவங்க தெரியக்கூடாது. மத்தவங்களுக்கு ஆமாங்க, அதான் அன்பு. அன்பு சகலத்தையும் மூடும். பைபிள் சொல்லுது, அன்பு சகலத்தையும் மறைக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். இயேசு நம்மளே அப்படின்னா இயேசு எப்படிங்க? பிதா எப்படிங்க? எப்படிங்க அப்படிப்பட்ட தேவனை தப்பு தப்பா சொல்றாங்க? அவர் அடிச்சிருவாரு, கொன்னுருவாரு, அவர் வந்தாருன்னா நீ உன்னை விட்டுட்டு போயிடுவாரு, நீ வந்து இப்படி போயிடுவ உன்ன. அது பிசாசுங்க. பிசாசு கொல்ல வரான். ஒரு குடும்பத்தை அழிக்கணுங்கிறது பிசாசின் எண்ணம். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. அதனால பிரதர் சூப்பரா தான் கேள்வி. யாராவது நீங்க யோசிச்சுட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, வரட்டும்ங்கிறேன். ஏசப்பா வாங்கனே சொல்லுங்களேன். வாங்க ஆண்டவரே, நைட்டு வாங்க, எப்ப வேணாலும் வாங்க, எழுப்பி விடுங்க என்ன. இப்போ பேதுரு தூங்கிட்டு இருந்தார் ஜெயில, தேவதூதன் வந்தான், பேதுரு தூங்கிட்டு தான் இருந்தார், உடனே விட்டுட்டு போயிட்டாரா? அப்போஸ்தலர் எத்தனாவது அதிகாரம், பேதுருவை தூக்கி ஜெயில போடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு போய் பேதுருவை காப்பாத்துன்னு. ஒரு ஏஞ்சல் போறாரு, ஏஞ்சல் போய் அப்படியே பிரசனமாகிறாரு. பேதுரு ஆனாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப ஏஞ்சல், ஆஹா என்னை மதிக்கவில்லை இவன், நான் வரும் பொழுது விழித்திருக்கவில்லை, இவனை விட்டுட்டு நான் போய்கிறேன் அப்படின்னு தூதனே சொல்லல. என்ன பண்றாருன்னா வேற வழி இல்ல, போய் பேதுருவை தட்டி எழுப்ப வேண்டியதாயிடுச்சு. தம்பி எழுப்புப்பா, எழுப்புப்பா, உனக்காக ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறிய, இப்படியா தூங்குவ நீ? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன். யாரு? ஏஞ்சல் சொல்றாரு, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன், நீ இப்படி தூங்குறிய? தட்டி எழுப்புறாரு. அப்ப கூட அவன் தூக்கத்துல இருந்து வெளியே வரல. ஏன்னா வெளியே வந்து விட்டதுக்கு அப்புறம், அந்த ஜெயில இருந்து கொண்டு வெளியே விட்டோன்னு அவன் சொல்றான், சொப்பனம் காண்கிறது போல இருந்தேன். எந்த அளவுக்கு தூக்கம் பாருங்க பேதுருக்கு. அப்படிப்பட்ட பேதுருவையே வெளியே கொண்டு வந்துட்டாரு ஆண்டவர். உங்களே என்னையும் கொண்டு வர மாட்டாரா? உங்களை என்னையும் விட்டுட்டு வாரா? அதனால செகண்ட் கம்மிங்கா இருக்கட்டும், தேர்ட் கம்மிங்கா இருக்கட்டும், இன்னும் எத்தனை கம்மிங்கா வந்தா கூட நம்ம அப்பா தானே வராரு, வரட்டும். இப்ப அவங்களுக்கு இன்னும் வரல. இப்ப யாருக்குள்ளெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரு, இயேசு உண்மையிலே இருக்கிறாருன்னு நம்புறீங்களா? இல்ல சும்மா ஏதோ எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன் பிரதர், ஆனா இயேசு இன்னும் பரலோகத்துலதான் இருக்கிறாரு, தேவன் பரலோகத்துலதான் இருக்கிறாரு, நம்மகிட்ட இல்ல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? பிசிக்கலா வருவாருங்க, பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆவாரு, ஆகட்டும்ங்கிறேன், எப்ப வேணாலும் ஆகட்டும். பிசிக்கலா இயேசுவை பார்ப்போமா? பார்ப்போம், ஓகே. அது வந்தா சந்தோஷம் தானே, எதுக்கு பயம்? நோ ஃபியர். அதனால யாராவது உங்ககிட்ட வந்து இயேசு வந்துருவாரு, வரட்டும்னு சொல்லுங்க. அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல அவருக்காக சூப்பரா பிரியாணி, மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் கூட நான் ரெடி பண்ணி வைப்பேன். அவர் எப்போ வரட்டும், வந்தவொடனே உட்கார வச்சு விட மாட்டோம்ல, உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு தான் அனுப்புவோம். அவ்வளவுதான். அதனால எல்லாரும் ஹாப்பியா இருங்க. செகண்ட் கம்மி ஹாப்பி, ஆயத்தமா. ஆமா, நம்ம ஆல்ரெடி நாமளாங்க ஆயத்தமாகிறது, அவரு தானேங்க ஆயத்தம் பண்றாரு.
ஆயத்தமாகுனா நம்ம தான், நம்ம அப்படியே போறதுதான் அவருடைய ஆயத்தமே. சோ அதனால என்ஜாய் த செகண்ட் கம்மிங், தேர்ட் கம்மிங், ஃபைனல் கம்மிங், ஆல் கம்மிங். ஓகே, சோ என்ஜாய் இட். அவ்வளவுதான். ஏன்னா அப்பா அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது. உங்க எதிரின்னு நினைச்சிட்டீங்க பயப்படணும். இப்போ உங்களுக்கு இயேசு எதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஐயா இயேசுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லையா, அவரு என்ன அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதுன்னா நீங்க பயப்படுங்க. ஏன்னா நீ எதிரி நினைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான். நம்ம அப்பா இல்ல, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, வேறு கேள்விகள்?